ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதுல இருந்து பக்தர்களின் அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில தாஷ்கனு மகாராஜோட அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். தாஷ்கனு மகாராஜ் சொல்றார், ஸ்ரீ சாயிபாபா சில நேரங்கள்ல தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி சில குறிப்புகளை கொடுத்திருக்கார். அது ஆனா ரொம்ப அரிதான சூழ்நிலையில தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றார். பாபா எப்பவுமே தன்னுடைய குரு வெங்கூசா அப்படின்னு தன்னுடைய குருவோட பெயரை அவர் சொல்லியிருக்கார். தன்னுடைய குருவால தான், அவருடைய அனுகிரகத்தால மட்டுமே தான் இந்த ஸ்திதியில இருப்பதாவும் ஸ்ரீ சாயிபாபா பல முறை சொல்லியிருக்கார் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. ஸ்ரீ சாயிபாபா லீலைகளை பத்தி சொல்லணும்னா, பல லீலைகள் இவருக்கு மற்ற பக்தர்களும் ஷிரடியில இருக்க மக்களும் சொல்லி இருக்காங்க. சில லீலைகளை இவரே கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஸ்ரீ சாயிபாபா தண்ணிய எண்ணெயா மாற்றி மசூதியில விளக்கேற்றி அந்த விளக்குகள் இரவு முழுதும் எரிந்த அந்த ஒரு லீலைய ஷிரடியில வசிக்கிற பலர் இவர்கிட்ட சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நாம சச்சரிதத்துல பாபா ஒரு மர பலகையில படுத்துட்டு இருந்ததா நாம படிச்சிருக்கோம். அந்த லீலையை இவர் கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த மர பலகை நிலத்துல இருந்து 7 அல்லது 8 அடி உயரத்துல கட்டப்பட்டிருக்குமா. அதை கட்டுறதுக்கு பாபா யூஸ் பண்ணது எல்லாம் கிழிந்த கந்தல் துணிகள் தானா. அந்த ரூஃப்ல கட்டி இருப்பாரா அந்த பலகைய. அந்த ரூஃபுக்கும் அந்த பலகைக்கும் நடுவுல இருக்க இடம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1 முழமோ 1.5 முழம் தான் இடைவெளி இருக்குமா. ஆனா அந்த பலகையை சுத்தி, அதாவது 4 புறத்துலயுமே 4 அகல் விளக்குகள் எரிய விட்டுருப்பாராம். இந்த மாதிரி 7ல இருந்து 8 அடி உயரத்துல பூமியில இருந்து இருக்க ஒரு வஸ்து மேல எப்படி இவர் ஏறினாரு, எப்படி இறங்கினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதமாவும் ஆச்சரியமாவும் மக்களுக்கு இருந்துதான். இவர் எப்படி ஏறி இறங்கினாருங்கிறத பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா யாராலையுமே அதை பார்க்கவே முடியல கடைசி வரைக்கும் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இதெல்லாம் இவர் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதின பக்த லீலாமிரத் அப்படிங்கிற புத்தகத்துல பென்சே அப்படிங்கிற ஒரு பக்தர் குறிப்பிட்ட எல்லா அனுபவங்களையும் இவர் அத்தியாயம் 31, 32, 33ல எழுதியிருக்காராம். இது எல்லாமே துவாரகமாயில பாபா கிட்ட படிக்கப்பட்டது. அப்புறம் இந்த புத்தகத்தை நானா சாஹிப் சாந்தோர்கர் பாபா கிட்ட கொடுத்தாராம். கொடுக்கும்பொழுது பாபா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. நானா சாஹிப் சாந்தோர்கர் தனக்கு பாபா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தாஷ்கனு மகாராஜ் கிட்ட சொல்லியிருக்காராம். அவர் சொன்ன அந்த விஷயங்களை கருவா எடுத்துட்டு அதுல தனக்கு என்ன புரிதல் வந்ததோ அந்த புரிதலையும் அதுல சேர்த்து அதுக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுத்து இவர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த விஷயம் எல்லாத்துக்குமான கரு மூலத்தை கொடுத்தது நானா சாஹிப் சாந்தோர்கர் தான் அப்படிங்கிறாரு. பாபா அடிக்கடி நான் கடவுள், நீ கடவுள், எல்லோரும் கடவுள் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாரு அப்படிங்கிறாரு. சில நேரத்துல அத்வைத்தத்துல இருந்து தத்துவங்களை பாபா அவ்வப்பொழுது குறிப்பிடுவார் அப்படிங்கிறாரு. முகமதியர்கள் நமாஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு 5 முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மாதிரி பாபா எப்பவுமே 5 முறையோ அல்லது 1 முறை கூட நமாஸ் பண்ணி இவர் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. ஆனா ஃபட்டியாவை ஓத வேண்டிய நேரத்துல மட்டும் பாபா யாரையாவது ஓதும்படி சொல்லுவாராம். அப்படி யாருமே அந்த இடத்துல இல்லாட்டி பாபாவே அந்த ஃபட்டியாவை ஓதுவார் அப்படின்னு சொல்றாரு. அவ்வப்பொழுது குரான்ல இருந்து சில வேர்சஸ் இருக்கு இல்லையா, பொன்மொழிகளை எடுத்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு பாபா அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இதுக்கப்புறம் 1898 இல்லாட்டி 1899ஆம் ஆண்டுல ஒரு கொள்ளைக்காரன், அதாவது இந்த வழிப்பறி கொள்ளைக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கானா பில்லுன்னு சொல்லக்கூடிய
ஒரு கொள்ளைக்காரன் வந்து அகமது நகர் பகுதியில இருந்தானா. அவன் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருக்க சொத்துக்களையும் உள்நாட்டு மக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு இருந்தானா. இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடங்களாக காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இவனை வந்து பிடிக்கவே முடியல. அப்ப வந்து அவங்க ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுல வந்து 4 பேர் அடங்கிய குழு. அதுல தாஷ்கனு மகாராஜும் ஒருத்தரா இருந்தாரு. இவங்களோட வேலை என்னன்னா, அந்த கானா பில்லோட நடவடிக்கைகளை கண்காணிக்கணும். துப்பு துப்பாராய்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஐடி மாதிரி இவங்க வந்து நல்லா கண்காணிச்சு இத வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியமா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை கண்காணிச்சு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அதெல்லாம் வந்து போலீஸ்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து சரியா வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது சரியான துப்புக்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனை பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இவரை தாஷ்கனு மகாராஜ ரொம்ப திட்டினாராம். நீ இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் நிறைய அவனை பத்தின தகவல்களை சேகரிச்சு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இவங்க இந்த மாதிரி தகவல்களை சேகரிச்சுட்டு அவனை கண்காணிச்சுக்கிட்டு பின்தொடர்ந்துட்டு இருக்கிற தருணத்துல அவனும் வந்து துப்பாராய்வதற்காக சில ஆட்களை நியமிச்சிருக்கான். அவங்களுக்கு வந்து இவங்க 4 பேரை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவங்க 4 பேரை பத்தி கானாபில் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. உடனே அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இந்த 4 பேர்ல 3 பேரை பிடிச்சிட்டான். பிடிச்சு ஒவ்வொருத்தரையா கொன்னுட்டான். ஆனா அந்த தருணத்துல தாஷ்கனு மகாராஜ் அந்த வழியில வந்திருந்த ராமதாசி, அந்த ராமதாசிய பின்தொடர்ந்து அவர் வந்து ஒரு ராமர் கோவில்ல கீர்த்தனைகள் பண்ணிட்டு இருந்தா, இவரும் அங்க போய் இணைஞ்சு கீர்த்தனைகள்ல கேட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துலதான் மற்ற 3 பேரும் வந்து கொல்லப்பட்டாங்க. இவரு எந்த ஊர்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாரோ, அந்த வாணி கோர்னின்னு சொல்ற இடத்துல இருந்துதான் இவர் கேட்டுட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்க கிராமத்து தலைவர் இருப்பார் இல்லையா, பாட்டில்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு வந்து இந்த கானாபில் அந்த ஊருக்கு வந்துட்டான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. அவர் வந்து தாஷ்கனு மகாராஜுக்கு இந்த தகவலை சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல தாஷ்கனு மகாராஜ் ராமர் கோவில்ல இருந்தாரு. இவன் வந்து அதுக்குள்ள இந்த கானாபில் வந்து தாஷ்கனு மகாராஜோடைய பெயர், அதுக்கப்புறம் இவர் ஒரு கான்ஸ்டபிளா தானே இருந்தாரு. கான்ஸ்டபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இவரோட நம்பர் 727. இந்த நம்பர், இவர் வந்து எந்த காவல்துறையில கான்ஸ்டபிளா இருக்காரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இவரை சுடுறதுக்காக ராமர் கோவிலுக்கே வந்துட்டான். அப்போ இவர் வந்து ராமரை போயிட்டு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ராமர் கிட்ட உயிர் பிச்சை கொடுக்கும்படி வேண்டிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கானாபில் வந்து இவரோட அந்த பரிதாபமான நிலையை பார்த்துட்டு, உன்னை இந்த தடவை வார்ன் பண்ணிட்டு போறேன், ஆனா என்னுடைய ஆட்கள் உன்னை எப்பவுமே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டான். அவன் சொன்ன மாதிரியே அவனுடைய ஆட்கள் வந்து இவரை கண்ணும் கருத்துமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எந்த அளவுக்கு கண்காணிச்சாங்கன்னா, இவரால அந்த இடத்தை விட்டு கூட எங்கேயுமே நகர முடியாத ஒரு நிலைமையா இருந்தது. அந்த தருணத்துல அந்த கிராமத்துல இருக்க சில இளைஞர்கள்லாம் கானாபில் வந்து ஒரு மலைப்பகுதியில அவன் வந்து தங்கி இருக்கான், அவன் அங்கதான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவலை இவருக்கு தெரிவிச்சாங்க. இவர் இந்த தகவலை இன்ஸ்பெக்டருக்கு தெரிவிச்சாரு. உடனே காவல்துறை வந்து ஒரு படையை அமைச்சு அவங்க வந்து அந்த மலையை சுத்தி ஒரு வேலி மாதிரி போட்டு இவனை பிடிக்கிறதுக்காக அங்க வந்துட்டாங்க. சோ இந்த போலீஸ்க்கும் அந்த கானாபில்க்கும் நடுவுல ஒரு பெரிய போரே நடந்தது. அப்ப வந்து நிறைய துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது, நிறைய காவலாளிகளும் இறந்துட்டாங்க. ஆனா எப்படியோ அந்த கானாபில் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். இப்ப தாஷ்கனு மகாராஜ் நினைச்சாரு, அவ்வளவுதான், நம்மள வந்து துப்பு துளக்க சொன்னாங்க, நம்மளால முடிஞ்ச சிஐடி வேலை பண்ணி அவன் எங்க இருந்தான்றத நம்ம சொல்லிட்டோம், இனிமே இதுல வந்து நம்ம நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து நெஞ்சு வலி வரதாகவும் தனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இதயத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அவர் வந்து தன்னையே இந்த சிஐடி வேலையில இருந்து விடுவிச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த மாமலர்தார் வந்து அஹ்மத் நகர்ல எல்லா மக்களையும் வந்து தண்டிக்கணும், ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்காட்டி அவனால இந்த மாதிரி திருட்டு வேலையை செய்ய முடியாது, இந்த கானாபிலுக்கு நீங்களாம் தான் அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் கடிந்து கொண்டாராம். ஆனா தாஷ்கனு மகாராஜ் வந்து இந்த கிராமத்து தலைவர் தான் எனக்கு உதவி புரிஞ்சார்,
அவரு சொன்னதுனாலதான் என்னோட உயிரை நான் காப்பாத்திக்க முடிஞ்சது அப்படிங்கிற தகவலை சொல்லி அந்த கிராம தலைவரை இந்த தண்டனையில இருந்து இவர் விடுவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கோப்பர்கான்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் பேர் வாலம்பின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஸ்ரீ சாய்பாபா மேல துளி கூட நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு பக்தியோ மரியாதையோ எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ணாராம், ஒரு தடவை தாஷ்கனு மகாராஜும் மற்ற பக்தர்களும் கோப்பர்கான் ரயில் நிலையத்துல இறங்கும் போது, நீங்கெல்லாம் என்ன அந்த பைத்தியக்கார ஃபக்கீரை போயிட்டு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு அவரை போயிட்டு பார்க்க போறீங்க, நீங்களாம் தான் அவரை ஒரு பெரிய ஆளா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி இருக்காரு. அப்ப தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம், நீங்க ஒரு தடவை என்னோட பாபாவை தரிசனம் பண்ணுங்க, ஷீரடிக்கு வாங்க அப்படின்னு. ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. தாஷ்கனு மகாராஜும் விடாப்பிடியா அவரை எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப இவங்க மசூதிக்குள்ள வர நேரத்துல ஸ்ரீ சாயிபாபா அங்க இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சு அது எல்லாத்தையும் அலம்பி அதை தரையில கவுத்து கவுத்து வச்சிருக்காரு. அப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பாபாவை பார்த்து கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா சொன்னாராம், என்ன பண்றது, என்கிட்ட வரவங்க எல்லாம் இந்த கவுத்த பாத்திரம் மாதிரி தான் வராங்க அப்படின்னு. பாத்திரத்தை நம்ம கவிழ்த்து வச்சோம்னா அதோட வாய் கீழே இருக்கும், அதோட அடிபாகம் தான் மேல இருக்கும். அப்ப அதோட வாய் பகுதி கீழே இருந்ததுன்னா அதுக்குள்ள நாம எதையுமே நிரப்ப முடியாது இல்லையா. அததான் பாபா குறிப்பிட்டிருக்காரு. என்கிட்ட வரவங்க எல்லாம் கவிழ்த்த பாத்திரம் மாதிரி வராங்க, அப்படி வரும்பொழுது அதுக்குள்ள என்னால எதையுமே நிரப்ப முடியல அப்படின்னு. அதாவது இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட மனோபாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாபா இந்த பாத்திரத்தையே உதாரணமா சொல்லி விளக்கினார் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் குறிப்பிடுறாரு. மேலும் மற்ற எக்ஸ்பீரியன்சஸ நாம அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓம் சாய்ராம்.